மனுஷனுடைய சொந்த அறிவு, சொந்த ஞானம் அல்லது சொந்த எண்ணம், அவனுடைய மனம் அவனிடத்தில் தேவன் பேசுவதை போல பல எண்ணங்களை தோற்றுவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சாத்தான் ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து கொண்டு கர்த்தர் பேசுகிற மாதிரியே பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும்பொழுது அது தேவனுடைய சித்தத்தை விட்டு உங்களை வழிவிலகச் செய்துவிடும். ஆனால் முக்கியமாக கர்த்தரும் இதே போல தம்முடைய சத்தத்திலே உங்களோடு கூட வெளிப்படுத்தி பேசுவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி 3 விதமான சப்தங்கள் வந்தா அதுல எது கர்த்தர் பேசுகிறார் என்பதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் பேசுகிறது தேவனுடைய வசனத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தையின் உபதேசங்களுக்கும் மைய புள்ளியாக இருக்கும். உபதேசம் சார்ந்துதான் இருக்கும், கர்த்தருடைய வசனம் சார்ந்துதான் இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் அந்த வார்த்தைகளை நம்பக்கூடாது.